Hi everyone, welcome back to Mount Study Center. This is Varsha here. TNPSC Group 2 and 2A கான General Englishல இன்னைக்கு நம்ம Spider and the Fly அப்படின்ற ஒரு poem பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த poem வந்து ஃபுல்லாகவே ஒரு ஆந்த்ரோமார்ஃபிக்கான ஒரு போயட்ரியாக இது இருக்குது. ஓகே, ஆந்த்ரோமார்ஃபிக் இது இந்த டேர்ம் எங்கன்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆந்த்ரோமார்ஃபிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆந்த்ரோமார்ஃபிசம் அப்படின்னா என்னென்னா ஹியூமன் கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து நான் ஹியூமன் என்டிட்டிஸ்க்கு கொடுக்கறது. அதாவது ஒரு அனிமல்ஸ்க்கு வந்து ஹியூமன் கேரக்டரிஸ்டிக்ஸை கொடுக்கறது, ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து ஹியூமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் கொடுக்கறது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த போயம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஸ்பைடரை வந்து மேல் ஸ்பைடராக சொல்லுவாங்க, ஃப்ளையை வந்து ஃபீமேல் ஃப்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பைடர் ஆனது வந்து இந்த ஃப்ளையை வந்து தன்னோட வெப்புக்குள்ளே கொண்டு வர்றது பற்றி தான் இந்த த்ரூ அவுட் த போயம். ஓகே, ஸோ இதுதான் இதோட எக்ஸாம்பிள். ஸோ இதோட கிளாசிக் எக்ஸாம்பிள் வந்து த ஸ்பைடர் அண்ட் தி ஃப்ளை. வேறஸ் பர்சானிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் இது தான். ஹியூமன் ஆட்ரிபியூட்ஸை வந்து நான் ஹியூமன் என்டிட்டிஸ்க்கு கொடுக்கறது, பட் அங்கே வந்து அப்ஸ்ட்ராக்ட் திங்ஸ்க்கு கொடுப்பாங்க. அதுக்கு இப்போ பர்சானிஃபிகேஷன் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதே தான், சேம் தான், சிமிலராக தான் இருக்கும். பட் அங்கே வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்களா, ஜஸ்டிஸ் இஸ் பிளைண்ட். புரியுதா? இப்போது ஜஸ்டிஸ்ன்றது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அப்போது பிளைண்டுன்றது ஹியூமன் கேரக்டரிஸ்டிக்கை வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் திங்ஸுக்கு கொடுக்கும்போது தட் இஸ் கால்ட் அஸ் பர்சானிஃபிகேஷன். வேறஸ் அது அனிமல்ஸ்க்கு கொடுக்கும்போது இட் பிகம்ஸ் ஆந்த்ரோமார்ஃபிசம், ஆந்த்ரோமார்ஃபிக் போய்ட்ரி. ஓகே, ஃபைன். இதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இது மெயினாக யாருக்குன்னா சின்ன பசங்களுக்கு, அந்த குட்டீஸ்லாம் இருப்பாங்கல்ல, ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன், அவங்களுக்காக கொடுக்கப்பட்டது தான் இந்த ஸ்டோரி. பார்ப்போமா? The Spider and the Fly, written by Mary Botham Howitt. Mary Botham Howitt. இப்போது ஃப்ளை வந்துருச்சு இல்லைனா காக்ரோச் வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஹிட் அடிப்போம். கரெக்டாக ஹிட் அடிப்போமா? ஸோ அந்த மாதிரி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மேரி பாத்தம் ஹவிட், மேரி பாத்தம் ஹவிட், தட்ஸ் ஆல். சரி, இப்போ பார்ப்போம். ஒன்றுமே இல்லை, ஒரு ஸ்பைடர் நம்ம எல்லாருக்கும் பிடிக்காத ஒரு ஸ்பைடரு, இன்னொரு சைடு ஃப்ளை. இவங்க ரெண்டு பேரோட கான்வர்சேஷன் தான் இந்த போம். ஃபஸ்ட்டு என்ன சொல்லுது தெரியுமா அந்த ஸ்பைடரு, ஏய் வா நான் வந்து என்னோடய இங்கே வந்து வெப்பை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா, நான் வந்து ஒரு பார்லர் வச்சுருக்கேன் வீட்டுள்ள, அந்த பார்லரில் வந்து உனக்கு தேவையான எல்லாமே இருக்கும், நீ ஒரு முறை என்னோடய பார்லருக்கு வாயேன், நீ வந்து அங்கே என்ன தான் இருக்குன்னு சும்மா பாருன்னு சொல்லிட்டு ஃப்ளை கிட்ட பேசுது. ஓகே, அது பேசப்போ ஃப்ளை வந்து என்ன சொல்லுது, ரொம்ப உஷாராம், ஆஹாஹா நான்லாம் வரமாட்டேன், ஏன்னா உன்னோட பார்லர் அதாவது வெப்புக்குள்ளே வந்தால் மறுபடியும் ரிட்டனே வர முடியாது, எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கியா? அந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு கான்வர்சேஷன் நடக்குது. பார்ப்போமா? Will you walk into my parlor? Said the spider to the fly. ஸோ இது அப்படியே கேட்கலாங்க. Will you walk into my parlor அப்படின்னு கொடுத்துட்டு இஸ் ஃப்ரம் விச் போயம் அப்படின்னு கேட்டோன்னா த ஸ்பைடர் அண்ட் தி ஃப்ளை. வில் யூ வாக் இன் டு மை பார்லர் செட் தி ஸ்பைடர். யார்கிட்ட சொல்கிறாங்க? டு த ஃப்ளை. இப்போ இதில் பார்லர் அப்படின்றது என்னென்னா என்டர்டெய்னிங் கெஸ்ட். இப்போ கெஸ்ட் ரூம்னு ஒன்று இருக்கும்ல, அதை தான் வந்து பார்லர்னு சொல்கிறாங்க. பட் இட் இன்டைரக்ட்லி ரெஃபர்ஸ் டு த வெப் ஆஃப் தி ஸ்பைடர். அதுக்கு உடனே இது வந்து ஸ்பைடர் சொல்லுதா, எஸ்னா ஸ்பைடர் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட், திஸ் the prettiest little parlor that ever did you spy. இதுவும் வந்து ஸ்பைடர் தான் சொல்லுது. நீ என் பார்லருக்குள்ளவா, இந்த மாதிரி பார்லரை நீ வேறு எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டேன். ஸ்பைனா என்ன? ஸ்பை தெரியும்ல நம்ம எல்லாருக்குமே, நீ அங்கே போய் அந்த என்னென்னு பாரு, ஸ்பை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு பார்லரை நீ வேறு எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டேன். அந்த வேர்ட்ஸில் வந்து ஒரு மாதிரி தந்திரமாக கன்னிங்காக கூப்பிடுது பாரு, அதுதான். This is the prettiest little parlor that ever did you spy. The way into my parlor is up a winding stair. இதுவும் ஸ்பைடர். The way into my parlor, நீ என்னோட பார்லருக்கு வரணும் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும்ல வெப் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு, நீ என்னோட பார்லருக்குள்ளே வரணும்னா நீ ஒரு வைண்டிங் ஸ்டேர் வழியாக ஏறி வரணும். வைண்டிங் ஸ்டேர்னால் வந்து ஒரு மாதிரி சர்க்குலராக இருக்கிறது, வைண்டிங் இப்படி இருக்கும்ல. ஸோ இந்த வைண்டிங் ஸ்டேர் வழியாக தான் நீ ஏறி வர முடியும்.
and I have many curious things to show when you are there. And then என்கிட்ட நிறைய க்யூரியஸான திங்ஸ்லாம் இருக்குது தெரியுமா, நீ மேலே வா, ஏன் அவனுக்கு எல்லாமே காட்டுறேன்னு சொல்லிட்டு ஸ்பைடர் வந்து ஃப்ளையை பார்த்து கூப்பிடுது, நீ மேலே வா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, will you walk into my parlor, said the spider to the fly. This is the prettiest little parlor that ever did you spy. The way into my parlor is up a winding stair, and I have many curious things to show when you are there. Okay, இந்த ரைமிங் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா fly, spy, அதாவது எண்டிங் லெட்டர்ஸ், ரைமிங் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த எண்டிங் லெட்டர்ஸை வந்து ஏ அப்படின்னு வந்து கப்புள் பண்ணுறது தான் வந்து ரைமிங் ஸ்கீம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஸ்டேரு, தேர், பி. அப்போது இதோட ரைமிங் ஸ்கீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஏபிபி. ஓகே, ஃபஸ்ட் பார்ட் கிளியரா? இதுதான் வந்து அந்த ஸ்பைடர், இதுதான் வந்து அந்த ஃப்ளை. ஓகே, நெக்ஸ்ட்டு, oh no, said the little fly, to ask me is in vain, for who goes up your winding stair can never come down again. பார்த்தீங்களா, நம்மளோட ஃப்ளை வந்து ரொம்ப வைஸ். ஓகே, என்ன சொல்கிறாங்க, ஓ நோ நான்லாம் வரமாட்டேன், ஏன்னா ஒன்ஸ் உன்னோட வைண்டிங் ஸ்டேர் மேலே போனால் அங்கே என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும், நான் வரலை, என்னை விட்டுரு. ஓ நோ said the little fly, to ask me is in vain. நீ என்னை கேட்குறது வந்து வேஸ்ட் தான். வெயின்னா there is no use அப்படின்னு அர்த்தம். to ask me is in vain, என்கிட்ட கேட்டு நீ யூஸ் இல்லைப்பா. for who goes up your winding stair, உன்னோட வைண்டிங் ஸ்டேர் வழியாக யாரெல்லாம் போகிறாங்களோ can never come down again, அவங்களால மறுபடியும் கீழே வரவே முடியாது, ஏன்னா அங்கேயே அது அடித்து சாப்பிட்டு காலி பண்ணிடும், அதை தான் சொல்கிறாங்க. ஃபைன். ஸோ இது வந்து ஃப்ளை சொல்கிறாங்க. ஃப்ளை வந்து ஃபஸ்ட் டைம் பார்லருக்கு வா அப்படின்னு சொல்லும் போது நான் வரமாட்டேன், போனால் யாரும் ரிட்டர்ன் வரமாட்டாங்கன்னு சொல்லிடுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், next, I am sure you must be weary, very important, I am sure you must be weary, ஸ்பைடர் சொல்கிறாங்க. weary dear, wearyன்னா என்ன தெரியுமா, வெரி டயர்டுன்னு அர்த்தம், வெரி டயர்ட். நீ வா, ஏன் நீ ரொம்ப டயர்டாக இருப்பான்னு எனக்கு தெரியும் டியர் அப்படின்னு சொல்கிறாங்க. வித் சோரிங் அப் ஸோ ஹை, சோரிங்னா என்னென்னா ஹைட், ரொம்ப நீ அதிகமாக மேலே நீ வந்து அவ்வளோ அதிகமாக பறக்கிறல்ல, அதனால் உனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும், அதனால நீ வா ஏன் அப்படின்னு கூப்பிடுறாங்க இந்த ஸ்பைடர். வில் யூ ரெஸ்ட் அப்பான் மை லிட்டில் பெட், என்னோட வெப்புக்குள்ளே ஒரு சின்ன பெட் இருக்குது, அதில் வந்து நீ படுத்துக்கோ, ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. செட் த ஸ்பைடர் டு த ஃப்ளை. there are pretty curtains, நம்மளுக்கு தெரியும்ல, pretty curtains drawn around, the sheets are fine and thin. ஸோ அவங்க இப்போ ஃபஸ்ட்டு சொன்னது பார்லர், இப்போ சொல்கிறது பெட். அந்த பெட்டு எப்படி இருக்கான், ரொம்ப நீட்டாக இருக்கான், நீ வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோ, என்னோடய ரூம் ஃபுல்லாக கர்டன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறமா தின் அண்ட் ஷீட்ஸ் ஆர் ஃபைன் அண்ட் தின். ஓகே, இந்த கர்டன்ஸ் ஆனது ஷீட்ஸ் ஆர் ஃபைன் அண்ட் தின் அப்படின்னு சொல்கிறாங்க. and if you like to rest a while, I'll snugly tuck you in. உனக்கு இன்கேஸ் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணுச்சுன்னா நான் உன்னை அப்படியே ஸ்னக்லி டக் யூ இன், உன்னை அப்படியே நான் அணைச்சிக்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் மீனிங், ஸ்னக்லி டக் யூ இன், அப்படியே உன்னை டக் இன் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, clear? I'm sure you must be weary, dear, with soaring up so high. Will you rest upon my little bed, said the spider to the fly. There are pretty curtains drawn around, the sheets are fine and thin, and if you like to rest a while, I'll snugly tuck you in. இது என்டையர் பேராகிராஃப் கொடுத்துட்டு இஸ் ஃப்ரம் வேர், விச் போயம் அப்படின்னு கேட்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஃப்ளை பார்த்தீங்களா, அழகான ஒரு ஹேட்டு, ஒரு பேஸ்கெட்டு, அதோட லக்கேஜ்லாம் இருக்குது. ஓகே, க்யூட்டாக இருக்குல்ல. ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். இதுக்கும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நம்மளோட ஃப்ளையை பாலை விடுறா சாமின்னு சொல்லிட்டு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு ரொம்ப வைஸ் அண்ட் விட்டியாக இருப்பாங்க அவங்க. ஹோ நோ செட் த லிட்டில் ஃப்ளை, ஃபார் ஐ ஹவ் ஆஃபன் ஹர்ட் இட் செட், நான் நிறைய முறை கேட்டிருக்கேன், என்ன கேட்டிருக்கேன், தே நெவர் வேக் அகெயின். அவங்க வந்து ஒன்ஸ் மேலே போயிட்டாங்க, அந்த வைண்டிங் ஸ்டேர் வழியாக மேலே போயிட்டாங்கன்னா தே நெவர் வேக் அகெயின் ஹூ ஸ்லீப் அப்பான் யுவர் பெட், உன்னோட பெட்டில் யாருன்னா வந்து படுத்தாங்கன்னா அவங்களால எழுந்துக்கவே முடியாது. இதை வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளை வந்து சொல்கிறாங்க.
Next, set the cunning spider to the fly. இப்போ என்ன நடக்குது தெரியுமா? இப்படி நோன்னு ரொம்ப ஹெசிடேட் பண்ணுறாங்களா நம்மளோட ஃப்ளையு. அதனால் இந்த ஸ்பைடர் வந்து என்ன சொல்லுதுன்னா சொல்கிறாங்கன்னா, set the cunning spider to the fly. Dear friend, what can I do to prove the warm affection I have always felt for you? I have within my pantry good store of all that's nice. I'm sure you're very welcome. Will you please to take a slice? அப்படின்னு இப்போ என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் நம்ம என்ன பார்த்தோம், பார்லர்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு என்னோட பெட்டுக்கு வா, ரொம்ப ரெஸ்ட் எடுப்பேன், நீ ரொம்ப யூஆர் சோரிங் அப் ஸோ ஹை, அதனால் நீ ரெஸ்ட் எடுன்னு சொல்கிறாங்க. இப்போ எங்கே தெரியுமா கூப்பிடுறாங்க, நான் உன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன் தெரியுமா, எமோஷ்னலாக அட்டாக் பண்ணுறது, அவன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன் தெரியுமா, என்னோடய அஃபெக்ஷனை நான் எப்படி தான் உங்ககிட்ட வெளிக்காட்டுறது, நீ வா ஏன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. செட் த கன்னிங் ஸ்பைடர் டு த ஃப்ளை. டியர் ஃப்ரெண்ட், வாட் கேன் ஐ டூ, நான் என்னவா பண்ணுறது, டு ப்ரூவ் த வார்ம் அஃபெக்ஷன், ஒரு வார்ம் அஃபெக்ஷன் நான் வச்சுருக்கேன். ஐ ஹவ் ஆல்வேஸ் ஃபெல்ட் ஃபார் யூ. ஐ ஹாவ் விதின் மை பேண்ட்ரி, என்னோட பேண்ட்ரின்னு சொல்கிறாங்க. பேண்ட்ரினா நம்மளுக்கு தெரியும்ல, இப்போ நம்ம வீட்டில் கிச்சன் இருக்குன்னா அந்த கிச்சனுக்கு வாங்குகிற பொருளாக இருக்கும்ல, அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான், கிச்சனோட கூட்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் வந்து இஸ் கால்ட் அஸ் பேண்ட்ரி. ஐ ஹாவ் விதின் மை பேண்ட்ரி குட் ஸ்டோர் ஆஃப் ஆல் தட்ஸ் நைஸ். என்னோடய பேண்ட்ரியில் பார்த்தோன்னா எல்லாமே சூப்பராக இருக்கும், நீ வந்து ஒரு ஸ்லைஸ் எடுத்துக்கோ ஏன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை காட்டி இப்போ மயக்கிறாங்க. ஐ எம் ஷுர் யூ ஆர் வெரி வெல்கம், வில் யூ ப்ளீஸ் டேக் அ ஸ்லைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்பைடரானது ஃப்ளையை பார்த்து கூப்பிடுது. ஸோ இப்போ நம்ம ஃப்ளை என்ன சொல்லும், அதே ஓ நோ தானே, பார்ப்போமா. இப்போது ஃப்ளை என்ன தெரியுமா சொல்லுது, ஹோ நோ said the little fly, kind sir, that cannot be. இப்போ ஃபஸ்ட்டு வந்து இல்லை வேண்டாம் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு இப்போ வந்து கைண்ட் சார் ப்ளீஸ் கொஞ்சம் விட்டுருங்களேன் அப்படின்ற அளவு போயிடுச்சு. கைண்ட் சார், தட் cannot be. I have heard what's in your pantry. எனக்கு தெரியும் சார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே தான், ஆனால் எனக்கு உங்கள் பேண்ட்ரியில் என்ன இருக்கும்னு எனக்கு தெரியும். அண்ட் ஐ டு நாட் விஷ் டு சி, எனக்கு அதை பார்க்கணுன்ற அளவு கூட இஷ்டம் கிடையாது, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லு. ஓ நோ செட் த லிட்டில் ஃப்ளை, கைண்ட் சர், தட் cannot be. ஐ ஹவ் ஹர்ட் வாட்ஸ் இன் யுவர் பேண்ட்ரி அண்ட் ஐ டு நாட் விஷ் டு சி. ஓகேவா, இது வந்து ஃப்ளை சொல்லுது. நெக்ஸ்ட்டு, sweet creature, said the spider, you're witty and you're wise. ஸோ இங்கே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு சினனம் இருக்குது. ஸ்வீட் கிரியேச்சர் இப்படின்னு யார் சொல்கிறாங்கன்னா இந்த ஸ்பைடர் தான் சொல்லுது அந்த ஃப்ளையை பார்த்து. யுவர் விட்டினா வந்து கிளவர்னு அர்த்தம், கிளவர். விட்டி மீன்ஸ் கிளவர். அண்ட் வைஸ்னால் நம்மளுக்கு தெரியும், ரொம்ப நாலேஜபிளாக இருந்தால் வைஸ். ஹவு ஹேண்ட்ஸம் ஆர் யுவர் காசி விங்ஸ், ஹவு பிரில்லியன்ட் ஆர் யுவர் ஐஸ். ஸோ ஒரு பேராலையும் நீங்கள் அந்த ரைமிங் ஸ்கீமை நீங்களே நோட் பண்ணிட்டு வாங்க. நீங்கள் ஐஸு வைஸு ஐஸு, ஷெல்ஃபு யுவர் செல்ஃபு, அந்த மாதிரிலாம் நீங்கள் தான் நோட் பண்ணணும். ஓகேவா, சரி. ஸ்வீட் கிரியேச்சர் செட் த ஸ்பைடர், யுவர் விட்டி அண்ட் யுவர் வாய்ஸ். இப்போ ஆரம்பிக்குது, அதோட லாஸ்ட்டாக ஒரு ட்ரை கொடுக்கலான்டான்னு அந்த ஸ்பைடர் சொல்லுது. என்ன தெரியுமா சொல்லுது, லாஸ்ட்டாக அதோட அழகை பற்றி சொல்லிடும். நீ செம்ம அழகாக இருக்க தெரியுமா, என்னோடய ரூமில் அழகான ஒரு மிரர் இருக்குது, அதில் வந்தனா உன்னோட ரோபோட ஸ்டைலை நீ பார்த்துக்கலாம், நீ டைமண்ட் மாதிரி இருக்க தெரியுமா அப்படின்னு ஓவராக பில்டப் கொடுத்துருமா. அப்போ ஃப்ளை என்ன பண்ணிவிடும், ஃப்ளாட்டர் ஆகிடும். நம்மளை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஹவு ஹேண்ட்ஸம் ஆர் யுவர் காசி விங்ஸ், அதோட விங்ஸை பற்றி சொல்கிறாங்க. ஹவு பிரில்லியன்ட் ஆர் யுவர் ஐஸ், உன்னோட ஐஸ் எவ்வளோ செமையாக இருக்குது தெரியுமா. I have a little looking glass upon my parlor shelf. If you will step in one moment, dear, you shall behold yourself. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகேவா, எதை பற்றிலாம் சொல்கிறாங்க பாரு, விங்ஸை பற்றி சொல்கிறாங்க. காசி விங்ஸ் அழகாக இருக்குது, உன்னோட கண்ணு இருக்கே கண்ணு அது ரொம்ப அழகாக இருக்குது. பிரில்லியன்ட் ஆர் யுவர் ஐஸு. அப்புறம் ஐ ஹாவ் லிட்டில் லுக்கிங் கிளாஸ், கண்ணாடி இருக்குது என்கிட்ட என்ன இருக்குது, கண்ணாடி. லிட்டில் லுக்கிங் கிளாஸ் அப்பான் மை பார்லர். ஸோ இதுதான் அந்த கண்ணாடி, இதுதான் நம்ம ஸ்பைடரு. ஸோ இங்கே இருக்கா இந்த கண்ணாடி இருக்குது, நீ வந்து இங்கே முன்னாடி பாரு அப்படின்னு சொல்லி கூப்பிடுது. இஃப் யூ வில் ஸ்டெப் இன் ஒன் மொமெண்ட், நீ ஒரு நிமிஷம் வந்து பார்த்தனா உன்னையே பார்த்து நீ ஆஸ்ட்ரக்கான ஆகி நிற்ப அப்படின்னு சொன்ன உடனே, ஐ தேங்க்யூ ஜென்டில் சார். அப்போ கூட நம்மளோட ஃப்ளை என்ன தெரியுமா பண்ணுது, விட்டு கொடுக்கல. இல்லை வேண்டாம், இது வந்து தப்பு, நம்ம அங்கே போக வேண்டாம் அப்படின்னு ஹெசிடேட் தான் பண்ணுது.
I thank you, gentle sir, she said, for what you have pleased to say, and bidding you good boy now. I'll call you another day. Bidding you good boy na நான் இப்போ கிளம்புறேன், நான் இப்போ வந்து உங்ககிட்ட விடை பெறுறேன், அதனால் பாய் பாய், நீங்கள் இனிமேல் என்னை கூப்பிடாதீங்க, தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுது ஃப்ளை. நெக்ஸ்ட் என்ன நடக்குது தெரியுமா? இதுதான் ஃபைனலாக நம்ம முடிக்க போகிறோம். The spider turned him around about and went to his den. இங்கே டென்னு சொல்கிறாங்களே, டென்னுன்றது என்ன, லயனோட ஹேபிட்டேட் தான் வந்து டென்னு சொல்லுவாங்க. அப்போது அதோட டென்னுக்குள்ளே அது போகுது அப்படின்னா ஸ்பைடரோட வெப், அந்த வெப்புக்குள்ளே அது போகும்போது ஃபார் வெல் he knew that the silly fly would soon come back again. ஆனால் அந்த ஸ்பைடருக்கு தெரிஞ்சிடுச்சு, நம்ம தான் இந்த மாதிரி ஒன்று போட்டிருக்கோம்ல, இந்த மாதிரி அதோட அழகை பற்றி காம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம்ல, அப்போ அது கண்டிப்பாக திருப்பி வரும், நீ வேணா பார் அப்படின்னு அதுக்குள்ளே பேசிக்குது. ஸோ would come back soon again. So he wove a subtle web. wovனா என்னது, அந்த வீவிங் பண்ணுற மாதிரி wove a subtle web, ஒரு மாதிரி மெல்லிய ஒரு வெப்பை வந்து கட்டி in a little corner slide, ஒரு சின்ன ஒரு கார்னர். இப்போ தான் இதுதான் ஒரு வீடுனா ஒரு சின்ன கார்னரில் தானே அந்த வெப் இருக்கும், அங்கே வந்து ஒரு சட்டில் வெப்பை வந்து கட்டிகிட்ருக்கு. அண்ட் செட் இஸ் டேபிள் ரெடி டு டைன் அப்பான் த ஃப்ளை. அதோட டேபிளெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு வரட்டும், அந்த வரட்டும், அதுக்கு இருக்குது, ஃப்ளை வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்படியே நைஃபு ஃபோர்க்கு அதோட டேபிள்லாம் ரெடியாக வச்சு அதை சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது. தென் he came out to his door again. இப்போது மறுபடியும் அதோட டோர் கிட்ட வந்து அண்ட் மெரிலி டிட் சிங். மெரிலி டிட் சிங்னா பாட்டு பாடுது. என்னன்னா, கம் ஹிதர் ஹிதர் பிரிட்டி ஃப்ளை வித் த பேர்ல் அண்ட் சில்வர் விங். அதோட விங்கை பற்றி சொல்லுது. என்ன மாதிரி விங்கா? பேர்ல் அண்ட் சில்வர் விங். பேர்ல் அண்ட் சில்வர் விங். யோர் ரோப்ஸ், அது போட்டிருக்க ரோப்ஸ், ஓகே, அதாவது அதோட பாடியை பற்றி சொல்கிறாங்க. யோர் ரோப்ஸ் ஆர் க்ரீன் அண்ட் பர்பிள். க்ரீன் அண்ட் பர்பிள் கலரில் இருக்குது. தேர்ஸ் அ க்ரஸ்ட் அப்பான் யுவர் ஹெட். அதோட தலை மேலே ஒரு கிரீடம் மாதிரி இருக்கும், ஒரு க்ரஸ்ட், ஒரு சின்ன ஒரு அப்லிஃப்டடாக ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. க்ரஸ்ட் அப்பான் யுவர் ஹெட். யுவர் ஐஸ் ஆர் லைக் த டைமண்ட் பிரைட். அவங்க கண்ணு வந்து அப்படியே டைமண்ட் மாதிரி பிரைட்டாக இருக்குது, ஆனால் என்னப்பா நான் லெட்டு மாதிரி டல்லாக இருக்கேன் அப்படின்னு அதையே குறைச்சி சொல்லிக்குது. your eyes, இந்த your eyes refers to fly. அந்த ஃப்ளையோட ஐஸ் எப்படி இருக்கான், or like the diamond bright but mine are dull as lead. end வந்து லெட் மாதிரி டல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? இப்போ ஃப்ளை வந்து ஒரு டிக் பண்ண அந்த குழியில் விழுந்தாச்சு, ஓகேவா? தென் he came out to his door. இந்த isன்றாங்களே, his doorன்றது refers to spider. and merrily did sing, come hither hither pretty fly with a pearl and silver wing. Your robes are green and purple, there's a crest upon your head, your eyes are like diamond bright and mine is dull as lead அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அப்புறம் alas, how very soon this silly little fly hearing is willy. அப்படின்னா என்ன அர்த்தம்னா கண்ணிங்னு அர்த்தம். is willy flattering words. flattering words na enna theriyuma? flatter, don't flatter, edhukku ivlo flattering ah pesreenga அப்படிலாம் கேள்விப்பட்டிருப்போம்ல. flattering ah பேசுறதுனா ரொம்ப அவங்களுக்கு ஏத்த மாதிரியே பேசுறது, அவங்கள அப்படியே நமக்குள்ள வெச்சுக்கிறது, அதான் flattering words ன்னு சொல்லுவாங்க. ஓகே, கம் ஸ்லோலி ஃபிட்டிங் பை. நீ இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டியா, ஓகே, நான் சொன்னதுக்கெல்லாம் ஃப்ளாட்டர் ஆகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோலி ஃபிட்டிங் பை, நீ மறுபடியும் எனக்குள்ளேயே வந்துட்ட. With buzzing wings she hung aloft, then nearer drew. அதாவது பஸ்ஸிங், இப்போ ஒரு ஃப்ளை வந்து ஜன்னு ஒரு சத்தம் வரும்ல, அந்த மாதிரி வந்து இந்த வெப் கிட்ட வந்துருச்சு, அதுதான் சொல்கிறாங்க. wings she hung aloft, then nearer drew, thinking only of her brilliant eyes. ஸோ இது இந்த ஃப்ளை வந்து எங்கே தப்பு பண்ணிடுச்சு தெரியுமா? இதோட அழகை பற்றி சொன்ன உடனே ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு போகாமல், நம்ம ரொம்ப அழகு போல், நம்ம போய் அந்த கண்ணாடியை பார்த்தே ஆகணும் அப்படின்னு அதை எடுத்த முடிவு தான் தப்பு. thinking only of a brilliant eyes and green and purple hue. ஸோ அந்த அதோட ரோப் வந்து க்ரீன் அண்ட் பர்பிளாக இருக்குல்ல, அதை பற்றி யோசிச்சு சரி அந்த மிரரில் எப்படி இருக்குது அப்படின்னு போய் பார்ப்போம் அப்படின்ற குஷியில் வந்தாச்சு. திங்கிங் ஒன்லி ஆஃப் அ க்ரஸ்டட் ஹெட்டு, புவர் ஃபூலிஷ் திங். என்ன ஒரு ஃபூலிஷான ஒரு திங் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க.
Alas, alas, how very soon this silly little fly, hearing his willy flattering words, came slowly flitting by. With buzzing wings she hung aloft, then nearer and nearer drew, thinking only of her brilliant eyes and green and purple hue, thinking only of her crested head, poor foolish thing. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்களா, அதுக்கு ஆர்ஐபி, லாஸ்ட்டாக அதுக்கு ஆர்ஐபி போட்டு முடிச்சாச்சு. ஓகே, அதை வந்து அந்த ஸ்பைடர் எதுக்காக கூப்பிட்டுச்சு, அதை வந்து சாகடிக்க தான் கூப்பிட்டுச்சு. லாஸ்ட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, அட் லாஸ்ட் யூ ஜம்ப் அப் ஜம்ப்டு த கன்னிங் ஸ்பைடர் வந்து அப்படியே ஜம்ப் பண்ணி அண்ட் ஃபியர்ஸ்லி ஹெல்டர் ஃபாஸ்ட். ஃபியர்ஸ்னால் ரொம்ப வேகமாக வந்து அதோட ஃபாஸ்ட்டை வந்து முடிச்சிக்கிச்சு. அது அவ்வளோ நாள் சாப்பிடாமல் இருந்துச்சு போல், அதோட ஃபாஸ்ட்டை இந்த ஃப்ளையை சாப்பிட்டு முடிச்சிக்கிச்சுன்றாங்க. ஹெல்டர் ஃபாஸ்ட். ஹி டிராக்டர் அப் இஸ் வைண்டிங் ஸ்டர். அப்படியே அதை பிடிச்சிட்டு. ஸோ இது புரியுதா? அந்த ஃபஸ்ட்டு ஒன்று சொன்னால ஆந்த்ரோமார்ஃபிக் போய்ட்ரின்னு ஒரு ஹியூமன் கேரக்டரிஸ்டிக்கை வந்து ஒரு அனிமல்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஹியூமன் தான் ட்ராக் பண்ண முடியும், அப்போ அனிமல் வந்து ட்ராக் பண்ணும்போது அது ஒரு ஆந்த்ரோமார்ஃபிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹி டிராக்டர் அப் இஸ் வைண்டிங் ஸ்டர் இன்டு இஸ் டிஸ்மல் டென். அது என்ன டென்னா டிஸ்மல் டென்னு சொல்கிறாங்க. ரொம்ப டார்க்கான ஒரு டென்குள்ளே அது போகிறாங்க. விதின் இஸ் லிட்டில் பார்லர் பட் ஷீ நெவர் கேம் அவுட் அகெயின். மறுபடியும் அவங்க வெளியே, அந்த ஃப்ளை வந்து வெளியே வந்ததே இல்லை. பார்த்தீங்களா, ஹர்ன்னு சொல்கிறாங்களா, தோ ஹி டிராக்டர் அப். அப்போ இங்கே வந்து ஃபீமேல் ஃப்ளை. இப்போ லாஸ்ட்டாக நம்மளோட மேரி பாத்தம் ஹவர்ட் எப்படி திரும்ப முடிக்கிறாங்க, மை டியர் சில்ட்ரன், இந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் என்னென்னமோ நம்ம பேசுகிறாங்க, பட் அதுக்கெல்லாம் நம்மளோட காதை கொடுக்கக்கூடாது. எதெல்லாம் தெரியுமா அவங்க க்ளோஸ் பண்ணிக்க சொல்கிறாங்க, யுவர் ஐஸ், யுவர் இயர்ஸ் அண்ட் யுவர் ஹார்ட். ஸோ நம்ம ஒருத்தவங்க வந்து நம்மக்கிட்ட தப்பாக அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அப்போ வந்து வி ஷுட் நாட் கிவ் ஹியர். அப்போ அந்த மாதிரி கொடுத்தோன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி தான் ஒரு நெகட்டிவாக போய் முடியும் அப்படின்றத நம்ம ஆத்தர் சொல்கிறாங்க. அண்ட் நவ் மை டியர் லிட்டில் சில்ட்ரன் who made the story read, யாரெல்லாம் இந்த ஸ்டோரியை படிக்கிறாங்களோ, to idle silly flattering words I pray you never give heed. நீ வந்து யாரெல்லாம் இந்த மாதிரி பேசுகிறாங்களோ, இந்த ஃப்ளாட்டரிங் வேர்ட்ஸுக்கெலாம் நீ வந்து செவி சாய்க்காத அப்படின்னு சொல்கிறாங்க. unto an evil counselor. ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒரு ஈவில் கவுன்சிலர். க்ளோஸ் ஹார்ட், இயர் அண்ட் ஐ. உன்னோட ஹார்ட், உன்னோட இயர் அண்ட் யுவர் ஐ, இதெல்லாம் வந்து நீ யூ ஜஸ்ட் ஷட் இட் டவுன். ஓகே, இந்த மாதிரி வந்தாங்கன்னே ஜஸ்ட் உங்களோட அழகை பற்றி யாரெல்லாம் காம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களா, ஓகே ஜஸ்ட் சே தேங்க்யூ அண்ட் ஜஸ்ட் லீவ். அதுக்கு போயிட்டு நம்ம நிறைய ஓகே அவங்க நம்ம இப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஸ்டெப் ஃபார்வர்டாக எடுத்தோன்னா இட் பிகம்ஸ் அ டிசாஸ்டர். அதுதான். அண்ட் டேக் அ லெசன் ஃப்ரம் திஸ் டேல் of the spider and the fly. So அந்த evil counselor யாருன்னா நம்ம லைஃப்பில் இருந்தாங்கன்னா we should not give our eyes, ears and our heart. Okay, so this is an amazing poem written by Mary Botham Howitt. இப்போ about the author பார்க்கலாம். சரி, இந்த போம் ஈஸியாக தானே இருந்துச்சு, பார்க்க தான் பெருசாக இருக்கும், பட் ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். ஒரு ஸ்பைடரும் ஒரு ஃப்ளையும் ஹியூமன் மாதிரி பேசிக்கிறாங்க, பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. பார்லருன்றாங்க, கிச்சனுன்றாங்க, பெட்டுன்றாங்க, அப்புறம் வேறு நல்லா பார்த்தோம் பேண்ட்ரின்னு சொல்கிறாங்க. ஓகே, பார்த்தாச்சா? இப்போது போயட் பற்றி பார்க்கலாம். மேரி பாத்தம் ஹவர்ட் in the year 1799 1888 was an English poet. இது வெரி இம்பார்ட்டன்ட்ப்பா, இங்கிலீஷ் போய்ட். அவங்களோட ஆரிஜின், ஐ மீன் நேஷ்னாலிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட். She was born at Colford in Gloucestershire. She was educated at home and read widely. She commenced writing verses at very early age together with her husband William Howitt. இது இம்பார்ட்டன்ட். அவங்களோட ஹஸ்பண்டான வில்லியம் ஹாவர்ட்டோட she wrote over 180 books. So Mary Botham Howitt has written how many books அப்படின்னா 180 books. So this is about author. நெக்ஸ்ட்டு glossary. நான் சொல்லும் போதே உங்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்தேன். இப்போ glossary பார்க்கலாமா? பார்லர், ஃபஸ்ட்டு விசிட் பண்ண சொன்ன பிளேஸ் வந்து பார்லர். அது வந்து என்னென்னா a tidy room, ரொம்ப நீட்டான ரூம். a tidy room in a house used for entertaining guest. a tidy room in a house used for entertaining guest. Next, winding. winding அப்படின்னா twisting movement or course. இப்படி ஒரு twisting movement or course தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா winding. Next, weary அப்படின்னா, wearyனா நம்ம என்னென்னு பார்த்தோம், வெரி டயர்ட், எஸ்பெஷலி ஃப்ரம் ஒர்க். ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு வருவாங்களே அவங்க வந்து ரொம்ப வியரியாக இருப்பாங்க. pantry அப்படின்னா ரூம் வேர் பெவரேஜஸ், ஃபுட், டிஷ்ஷஸ் ஆர் ஸ்டோர்டு. பெவரேஜஸ், ஃபுட்டு அண்ட் டிஷ்ஷஸ் ஆர் ஸ்டோர்டு. சட்டில் அப்படின்னா டெலிகேட், ரொம்ப டெலிகேட்டாக
or faint or and mysterious. Okay, mysterious. Next, flattering என்ன தெரியுமா? To praise or compliment insincerely. To praise or compliment insincerely. Last, counselor na person who advises. So யார் நமக்கு அட்வைஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து நம்ம கவுன்சிலர் அப்படின்னு சொல்லுவோம். Okay, next we are going to see figure of speech. First stanzaல இருக்க figure of speech வந்து alliteration. So will you walk, and the W and W, and here parlor, walk into my parlor னு சொல்றோம்ல. So parlor is indirectly compared to spider's web. இப்போ indirectly compare பண்றோம் without like or as யூஸ் பண்ணாமனா, that is called as metaphor. So இந்த figure of speech கான கம்ப்ளீட் வீடியோ பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 வீடியோவாக நான் நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், ப்ளீஸ் டூ வாட்ச் இட். இது பாருங்கள், ஸ்பைடர் வெப் இஸ் கம்பேர்டு ஹியர். நெக்ஸ்ட், பிரிட்டியஸ்ட் பார்லர், இதுவும் அல்லிட்ரேஷன், அந்த பிபி வந்து ரிப்பீட் ஆகுதா. நெக்ஸ்ட், வே வைண்டிங், இதுவும் வந்து ஒரு அல்லிட்ரேஷன். ஓகே, கிளியர். நெக்ஸ்ட் போகலாம். இந்த ஸ்டான்ஸால் பார்த்தீங்கன்னா அசோனன்ஸ் அப்படின்ற ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்குது. அசோனன்ஸ் அப்படின்னா வந்து வவல் சவுண்டை வந்து ரிப்பீட் பண்ணும். ஓகே, வவல் சவுண்ட், வாட் ஆர் தி வவல்ஸ்? AEIOU, ரைட்? இப்போ இந்த வவல் சவுண்ட்ஸை வந்து ரிப்பீட் பண்ணுது அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் அசோனன்ஸ். ஸோ வியரி, வியரி அண்ட் டியர், ஈன்றது assonance. So this is called as assonance. Next, இதில் பார்த்தீங்கன்னா never, they never wake again அப்படின்னு போட்டிருக்கல. அப்போ இங்கே வந்து இந்த neverன்றது repetition. ஓகே, இதில் வந்து the spider turned him round about and went into his den. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால் பார்த்தோம்ல அந்த பார்லர், அது வந்து இன்டைரக்ட்லி இஸ் கம்பேரிங் டு வெப். அதே மாதிரி இங்கேயும் இந்த டென் இஸ் இன்டைரக்ட்லி இஸ் கம்பேர்ட் டு ஸ்பைடர்ஸ் வெப். அதனால அங்கே யூஸ் பண்ணியிருக்க ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து மெட்டஃபர். செகண்ட் இதில் பார்த்தீங்கன்னா சில்லி ஃப்ளை. இப்போது இந்த சில் எல் வருது, ஃப்ளை எல் வருது. ஓகே, அப்போது கான்சனன்ஸ் அப்படின்ற ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் யூஸ் பண்ணோம். இதுக்கு முன்னாடி பார்த்தது அசோனன்ஸ்னால் வவல்ஸை வந்து ரிப்பீட் பண்ணுறது, வவல் சவுண்ட்ஸை. அதே கான்சனன்ட் சவுண்ட்ஸை ரிப்பீட் பண்ணுறது கான்சனன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எல்ன்றது இங்கே ரிப்பீட் ஆகிருக்கு, கான்சனன்ஸ். நெக்ஸ்ட் கம்ஸ் ரிப்பிட்டேஷன். இப்போ ஹிதர் அங்கே வந்து நெவர் அப்படின்ற 2 டைம் ரிப்பீட் ஆகிருந்ததால் அந்த வேர்டு அந்த மாதிரி இங்கே ஹிதர்ன்றது ரிப்பீட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், யுவர் ஐஸ் ஆர் லைக் டைமண்ட் பிரைட். டைமண்ட் மாதிரி அந்த லைக்குன்னு வந்தாலே சிமிலியை போட்டுடணும். your eyes are like the diamond bright simile and mine are dull as light, and as so that is simile. இங்கே thinking only of her brilliant eyes and green and purple hue, thinking only of her crested head, poor foolish thing. ஸோ இப்போ இங்கே இந்த thinking ஒரு பிகினிங் ஆஃப் த சென்டென்ஸில் ரிப்பீட் ஆச்சு, கான்சிக்யூட்டிவ் சென்டென்ஸ் வந்து ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் ஆனஃபோரா. ஸோ திங்கிங்னு ரிப்பீட் ஆகுது, திங்கிங்னு பிகினிங் ஆஃப் த சென்டென்ஸ் ரிப்பீட் ஆகுது. ஃபைனலி லாஸ்ட் 2 ஸ்டான்ஸாஸில் மறுபடியும் அலிட்ரேஷன் இருக்குது. இங்கே ஃபியர்ஸ்லி ஃபாஸ்ட், அந்த எஃப் அண்ட் ஃபைனலி டேக் டேல். இங்கே அண்ட் டேக் a lesson from this tale is also an alliteration. Okay, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். பிகாஸ் டெய்லி பேசிஸில் நம்ம ஜிஎஸும் கவர் பண்ணுறோம், ஜென்ரல் இங்கிலீஷும் கவர் பண்ணுறோம். ஓகே, உங்களுக்கு எதனா டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Bye and see you in next video. Bye.